சுகத்துக்கு ஈடாகாத உங்க அப்பாவே சொல்லியிருக்காருடா. சரி அதான் போகட்டும். கட்டினவளும் பெத்தவளும் பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களேன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருந்தீனா இந்த கூறுகட்ட காரியத்தை செய்வியா? எனக்காக என் பசியோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க தான் பேசுறீங்களா? இப்பதானே புதுசா காத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே இந்த தப்ப செய்யாதீங்க. தப்பா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. எப்ப வருவேன் எப்ப போவேன் சொல்ல முடியாது. தொட்டதுக்கெல்லாம் என்னை எதிர்பார்த்து எனக்கு தொல்லையை கொடுக்காதீங்க. ஆமா. என்னது குடிகார மாதிரி பேசிட்டு போறான்? இப்படி எல்லாம் பேசவே மாட்டாரே. அத்தை யாரோ இவர் மனசை கலைச்சிருக்காங்க. வேற யாரு? எல்லாம் அந்த சம்பந்தியார் தான். அத்தா டீ கொண்டாட்டி பாத்தீங்களா? எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களே. என்னங்க அது? போனா போதும், நீ பக்கத்துல இருக்கல அது போதும். ஐயோ இப்படி வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்தா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? இந்த பொண்ணு புருஷனை முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கேலி பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்களா? விடுங்க. முடியாது, சொல்லட்டும். சொல்லிட்டு விட மாட்டீங்க? ஏன் நான் முடியாது? அதுக்கு அத்தை ஏமாந்தீங்களா ஏமாந்தீங்களா ஏமாந்தீங்களா? பார்க்க போறா இருந்தது இல்ல? ஆமா அதுதான் இல்ல. நீ வர போறது இல்ல, நான் மட்டும்தான் போய் அம்மாவை பார்க்க போறேன். என்னங்க போங்க. என்னங்க இது? அக்காவும் அத்தையும் இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி கிடக்குது. அதுவும் நீங்க வேற தானே ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு எனக்கு என்னமோ போயிருக்கு. நானும் வர்றேன், நானும் வருவேன். என்ன கேட்பியாங்க? சொன்ன கேட்கணும். அப்ப நம்ம 2 பேரும் போவோம். 2 கார் ரிப்பேர்ல இருக்கு, அது சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுறேன். போய் அம்மா இங்கே கூட்டு வந்து இங்கே வச்சுக்குவோம். சொன்ன கேட்க சொல்லுங்க. நளினா, நாம விரிச்ச வலையில சோமு வசமா மாட்டிக்கிட்டான். அவன் தம்பி என்ன அடிச்ச பணத்தை பறிச்சுக்கிட்டு போனதுக்கு பதிலா அண்ணனை வச்சே அவனை பழி வாங்குறப்பாரு. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? நீ நினைச்சதை நிறைவேற்றுறதுக்கு மகாராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அவரே வந்துட்டாரு. என்னை பத்தி ஏதோ பேச்சு நடக்குது போல இருக்குது. நளினா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஏன் மறைக்கிற? சொல்லக்கூடியதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட தானே சொல்லணும். என்ன விஷயப்பா சொல்ல? இந்த வீட்டு வேலை கொஞ்சம் கடை இருக்குது. அத உரிய காலத்துல கட்டாதனால வீடு ஏலத்துக்கு வந்துடுச்சு. நளினாவுக்கு அந்த கவலை தான். ஏன் நளினா? வேற என்ன? அட பைத்தியமே, இதுக்காகவா கவலைப்படுற? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? வட்டியோட சேர்த்து 20,000 ரூபாய். 20,000? ஏங்க உங்ககிட்ட இல்லீங்களா? நளினா, என்ன இப்படி கேவலமா கேக்குற? 2 ஒர்க் ஷாப் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, இந்த ஊர் பண்ணையார் வீட்டுல பெண் எடுத்து இருக்கிறாரு. ஒரு வரி எழுதி அனுப்பினா போறோம், 1 லட்சம் ரூபாய் ஓடி வந்துடும். நளினா, நளினா, கதவை விடு. கைக்கு பணம் வந்ததாக நினைச்சு.
ரெண்டு பேரும் கிணத்து மேட்ல? இந்த காலத்துல கிணத்து மேட்ல எவங்க தண்ணி இறைக்கிறான்? எல்லாம் இதான். இது ஏன் உங்களுக்கு? நீங்க என்ன ஐயாவை தானே பார்க்க வந்தீங்க? யார உள்ள போங்க. மாப்பிள்ள வந்துட்டாரா? இல்லைங்க. என்ன அம்மாவை பார்க்காம இருக்க மாட்டான்னு சொன்னீங்க? ஆமாங்க, அவனுக்கு ரொம்ப வேலை போல இருக்குது. எப்படி இந்த வாரத்துல வந்துருவான்? ஆமா, என்ன விஷயம்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு 20,000 ரூபாய் பணம் வேணுங்க. அப்போ என்ன மிஷின்ல வந்தாச்சா? இந்த பணத்தை கட்டிட்டா சீக்கிரம் மிஷின் வந்துடும். என்னையா அது? முதல்ல ஒரு 35, அதுக்கப்புறம் 15, ஆக மொத்தம் 50,000 ரூபாய் கட்டியாச்சு. 3 பங்கு கட்டினா போருமண்ணுங்க. இப்ப நான் மறுபடியும் ஒரு 20 ரூபாய். என்ன சமாச்சாரம்? என்னமோங்க, அந்த கம்பெனிக்காரன் கேட்கறான். யார் அப்பேற்பட்ட கம்பெனிக்காரன்? நான் இந்த சம்மந்தப்பட்டிருந்தா அவனுக்கு தெரியாதா? வாங்க, என்ன ஏமாத்திரா பேசுவோம். வாங்க. இல்லையா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதெல்லாம் சமத்துவத்தை நடக்குமா? எனக்கு விஷயம் தெரிய வேண்டாம். வாங்க போவோம். வேண்டாங்க. இப்ப நான் போய் உங்க பேரை சொல்றேன், பாப்போம். அதுக்கப்புறமும் மிஷின் வரலன்னா நானே வந்து உங்க நேர்ல கூட்டு போறேன். அப்ப வரேங்க. வாங்கயா, வாங்க. என்னப்பா மருது, சௌக்கியம் தானே? சௌக்கியமா தான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, கார்ல ஏதாவது ரிப்பேரா? பெட்ரோல் பம்பு சரியா வேலை செய்யல. பார்த்து கொடுத்துட்டா போகுது. சரி சரி. ஆமா, உங்க அண்ணன் இதை விட்டுட்டு ஏன் அந்த ஊர்ல போய் ஒர்க் ஷாப் வச்சிருக்கான்? எல்லாம் வருமானத்தை உத்தேசித்தாங்க. என்னப்பா வருமானம்? அங்கு கொண்டு போய் போடுற அந்த 20,000 போட்டு இன்னும் விருத்தி பண்ண கூடாதா? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அதான்ப்பா, உங்க அம்மா வீட்டை என்கிட்ட அடமானம் வச்சு 20,000 ரூபாய் வாங்குச்சு. ஏதோ ஒர்க் ஷாப்புக்கு மிஷின் வாங்கணும்னு சொல்லி அதை பத்தி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். ஓ, அதுவா? அது டவுன்ல இருக்கு இல்லீங்களா, அதனால்தான். ஐயா, தயவு செய்து இது வேற யாருக்கும் தெரிய வேணாங்க. எனக்கா சொல்ற? உங்க அப்பாவும் நானு எப்படி பழகி இருக்க தெரியுமா? அதனாலதான் உங்க அம்மா வந்து கேட்டது. ஒரு வார்த்தை மறுப்பு சொல்லாம குறைஞ்ச வட்டிக்கு ரூபாய் 20,000 எடுத்து கொடுத்த. சரிங்க, நீங்க போங்க, நான் வண்டி பார்த்து அனுப்புறேன். ஆமா, சீக்கிரமா பார்த்து அனுப்பிடுங்க.